வீவர்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் ஹேர் ஆயில் தாங்க பார்க்க போகிறோம். டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து எப்படி வந்து ஹேர் ஆயில் வந்து தயாரிக்கலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போ வந்து கோகோனட் ஆயில் வந்து 150 ml வந்து எடுத்துக்கோங்க. நல்ல செக்குன்னு ஆட்டின ஒரு நல்ல தேங்காய் எண்ணெய், ஓகேங்களா? இந்த மாதிரி எண்ணெய் எடுத்திங்கன்னா தான் நம்மளுக்கு ரிசல்ட்டு நல்லா கொடுக்கும். ஸோ இது வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரை ஆன ஹெனா பவுடர் வந்து நான் 1 month வரையும் ட்ரை பண்ணி வச்சுருந்தேன். இத வந்து நல்ல பவுடரா வந்து மேக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து நல்லா கிடைக்கும். ஓகேங்களா? ஏன்னா அது நல்ல ஹெனா பவுடர் நல்லா சிவக்கும். ஆம் அதாவது ஒயிட் ஹேர் இருக்கவங்க அப்படிங்களுக்குலாம் நல்லா வந்து ரிசல்ட் கொடுக்கும். ஸோ நான் ஹெனா பவுடர் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா ஹீட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாட்டு மருந்து கடையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வேம்பால பட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்க்ரீடியன்ட் கிடைக்கும். அது வந்து நல்ல ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ரோஸ்மெரி லீவ்ஸ். இது நம்ம ஏற்கனவே நம்ம இன்னொரு வீடியோவில் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ரோஸ்மெரி லீவ்ஸ் நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபெனுக்ரேக். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு 1 hour வரைக்கும் நல்லா வந்து கேஸ் சிம்மில் வச்சுட்டு என்ன செய்றீங்க அப்படின்னா, நல்லா பாயில் பண்ண விடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படி ட்ரையான மறிக்குழுந்தை வந்து நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா இது சேர்க்கறனால ஆயில் வந்து நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு பெஸ்ட் ஹேர் ஆயில் ரெடி ஆயிடுச்சு.